இத்தாலியில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 25 பேரிடமிருந்து 6.5 லட்சம் ரூபாய் வீதம் வாங்கி போலி விசா கொடுத்து ஏமாற்றிய வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்துள்ளனர். கட்டப்பனை பகுதியை மையமாக வைத்து ஏமாற்று வேலை நடத்தி வந்த தங்கமணி பகுதியைச் சேர்ந்த ரோபின் ஜோஸை தான் கைது செய்துள்ளது. கட்டப்பனை மையமாக வைத்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விசா ஏமாற்று நடத்திய வழக்கில் குற்றவாளியை பாலா காவல்துறையினர் கைது செய்தனர். தங்கமணி பகுதியைச் சேர்ந்த கரிக்குந்தேல் ரோபின் ஜோஸ் தான் கைது செய்யப்பட்டது. இத்தாலியில் வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி கொடுத்து 25 பேரிடம் 6.5 லட்சம் ரூபாய் வீதம் தான் இவர் வாங்கியுள்ளது. தொடர்ந்து போலியான விசா கொடுத்த பின்பு விமான டிக்கெட் சொந்தமாக எடுக்க வேண்டும் என்று இவர் தெரிவித்துள்ளார். 2023 மே மாதம் 18ஆம் தேதி வெளிநாட்டிற்கு அனுப்பவும் செய்தார். இங்கிருந்து சென்றவர்களை வெளிநாட்டில் காவல்துறையினர் கைது செய்தனர். சிலர் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியுள்ளனர். சிலர் இப்பொழுதும் அங்கு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கொண்டு செல்வதற்காக பாலா பகுதியை சேர்ந்த நபரிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் ஏமாற்றியுள்ளார். இதுவே பாலா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய காரணம். இத்தாலிக்கு புறப்பட்ட புகார் கொடுத்த நபர் விசா ரேகைகள் போலியானது என்பதன் அடிப்படையில் செல்ல இயலவில்லை. தொடர்ந்து இவர் மீண்டும் இங்கு திரும்பி வந்தார். கட்டப்பனை காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தார் என்றாலும் வழக்கு பதிவு செய்யவில்லை. பணத்தை திரும்ப கொடுப்பதாக குற்றவாளி சம்மதித்ததாகவும் இதனால் தான் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்படுவது. ஆனால் 1.5 வருடம் கடந்தும் பணம் கிடைக்காததை தொடர்ந்தால் புகார் கொடுத்த நபர் பாலா காவல் நிலையத்தில் இந்த நபருக்கு எதிராக வஞ்சனை குற்றத்திற்கு புகார் கொடுத்துள்ளார். பாலா எஸ்எச்ஓ ஜோமின் ஆண்டனி தலைமையில் தான் குற்றவாளியை கைது செய்த குற்றவாளியை ஏற்றுமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். நியூஸ் பீரோ கட்டப்பனை.